வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா காட்டுக்கொள்ளை அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு 150 குடும்பத்திற்கு மேற்பட்டவர்கள் திடீரென கலெக்டர் அலுவலகத்தை போய் முற்றுகையிட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அங்கே சையது அலி சுல்தான் ஷா தர்கா அந்த பெயரில் எல்லாருக்கும் நோட்டீஸ் வந்திருக்கு. என்னென்னா, இன்னும் குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டை இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா எங்களுடைய தர்காவுக்கு வரி செலுத்தணும். காரணம், நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய இத்தனை நாள் இருந்த இந்த இடம் எல்லாமே வக்ஃபுக்கு சொந்தப்பட்டது, அது இந்த தர்காவுக்கு சொந்தமானது, நீங்கள் காலி பண்ணணும் இல்லைன்னா வரி கட்டணும் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு இந்து முன்னோடைய கோட்ட தலைவர் மகேஷ் அவர்கள் அந்த மக்களோட பேசி பிறகு அவங்க ஒரு மனுவாக கலெக்டரை சந்தித்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு மனுவை எழுதி கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. 4-5 தலைமுறைகளாக நாங்கள் இருக்கிறோம், அதுக்கான இதெல்லாம் இருக்குது. ஆனால் திடீர்னு இப்போ வக்ஃபு நிலம்னு சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஒரு நில மோசடியை சட்டப்பூர்வமாக்கக்கூடிய ஒரு சட்டமாக தான் இந்த வக்ஃப் சட்டம் காங்கிரஸால் ஏற்படுத்தப்பட்டது. சொன்னோம்னா லேண்ட் ஜிகாத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கக்கூடிய சட்டமாக இருந்தது. மோடியுடைய துணிச்சலான நடவடிக்கையாக இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் வந்திருக்கிறது, பாராட்டணும். இல்லைங்க, என்ன பார்க்கணும்னா, இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தை ஏற்க மாட்டோம் என்று தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கார். சட்ட திருத்தம் வந்த பிறகு இப்ப வேலூர்ல மாவட்டத்தில் ஒரு 150 அந்த கிராமத்துல பரம்பரையாக வாழக்கூடிய மக்கள் தன்னுடைய நிலங்களை இழந்து வக்ஃப் போய் NOC வாங்கணும் என்கிற நிலைமை வந்திருக்கிறது. ஆனால் இதே வேற ஒரு 2 செய்தி சொல்றேன். ஒன்று, மத்திய பிரதேசத்தில் இதே போல ஒரு 30 ஆண்டுகளாக இட்ஸ் இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் மதர்சா இருக்கு. அது என்ன சொன்னா வக்ஃப் போர்டு சொந்தமானது. 30 ஆண்டுகளாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு நோட்டீஸ் போயிருக்கு, ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் பல பேர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டேன். வக்ஃப் போர்டு ஆக்ட் இருக்கு, அவனை காப்பாற்றக்கூடிய கேடயமாக இது இருக்கிறது. இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் வந்த உடனேயே அந்த மதரசாவை இத்தனை நாள் நிர்வாகம் செய்து வந்த நிர்வாகியே போயிடுச்சு வந்துட்டான். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, இனிமேல் மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரி பண்ண முடியாது, இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் இன் தி நேம் ஆஃப் வக்ஃப் பண்ண முடியாது என்று அவனுக்கு தெரிஞ்சு விட்டது. இன்னொரு செய்தி சொல்றேன் பாருங்க. உத்தரப்பிரதேசத்துல அந்த வக்ஃப் போர்டுடைய ரெக்கார்ட் பிரகாரம் 1,32,140 ப்ராப்பர்ட்டிஸ் இந்த நேம் ஆஃப் வக்ஃப் போர்டு இருக்கு. சரிங்களா? கவர்மெண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்ல அந்த 1,32,000ல 2,528 தான் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. அப்ப 1,29,612 ரெக்கார்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ் ரெக்கார்ட்ஸ் பட் கிளைம்ட் பை வக்ஃப். இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. ஏதோ ஒரு தமிழ் ஒன் இண்டியா நினைக்கிறேன். ஐயோ, 1,29,000 ரெக்கார்ட் லேண்டை நீ என்கரேஜ் பண்ணிருக்கான்னு எழுதல. இவர்கள் என்ன செய்வார்கள் என்று முஸ்லிம்கள் பதவதைப்பட இருக்கிறார்கள். இவர் படபடப்பா எழுதியிருக்கார்கள். ஒன் இண்டியாவே யாருதுன்னு தெரியும் நமக்கு. அதுதான் வந்துட்டது. அது தனி செய்தியா போட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம்களுக்கு சிக்கல், பெருசா தலைப்பு சிக்கல் பார்த்தேன், வக்ஃப் சட்டத்தால் அப்படின்னு போட்டிருந்தான். இதான் சிக்கல். இப்ப சிக்கல் யாருக்கு? உண்மையா லேண்ட் வச்சிருக்கிறவனுக்கு கிடைக்க போகுது. இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் தான் சிக்கல். ஆனா அதை ஆதரிக்கக்கூடிய நம்ம மீடியா அப்படி இருக்கு. வக்ஃப் சட்டத்தை பாருங்க, எதிர்ப்போம் என்று சொல்ல விஜய் தான் சொன்னார். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. ஆனா பொன்முடி கிண்டல் பண்ணார்ல, விஜய் தான் பேசினாரா? இல்ல. அந்த வக்ஃப் எதிர்ப்பாளர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. வக்ஃப் சட்டத்தை எதிர்ப்போம் என்று சொல்லி அந்த முர்ஷிதாபாத்ல, வெஸ்ட் பெங்கால்ல பெரிய கலவரம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. பலர் கூட்டம் ஈட்டு வைத்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எம்எல்ஏவா இருக்கா யூசுப் பத்தான், கிரிக்கெட்டர், டீ குடிச்சு பின்னால நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஏதோ கார் ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கு, முன்னாடி பின்னால் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வேன் ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கு. டீ குடிச்சிட்டு எவ்ரிதிங் இஸ் காம் அண்ட் பீஸ்ஃபுல் ஹியர், ஐ எம் ரிலாக்சிங் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு இவங்க வக்ஃபை எதிர்க்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த கிரிக்கெட்டருக்கு தான் ஆதரவா நம்ம இத்தனை நாளா இருந்தோம். நம்ம தான் சொல்றோம் என்னது ரத்தத்தின் ரத்தம், உடன்பிறப்பு, தொப்புள் கொடி உறவு. இதுல பாருங்க, இந்த வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து மொத்தம் எதிர்த்து ஓட்டு போட்டவங்க 232 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல 24 பேர் தான் முஸ்லீம், மிச்சம் 208 பேர் இந்துக்கள் தான் எம்பிக்கள். அந்த 208 பேரும் வேணா இவங்க சொல்லிக்கலாம், நாங்க அந்த முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து ஓட்டு போட சொல்லலாம். ஆனால் அந்த 24 முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும், எம்பிக்களை பொறுத்த வரைக்கும், இந்த 208 ஹிந்து எம்பிக்கள் எல்லாருமே காஃபிர்கள் அப்படிதான் சொல்லுவான். அதனால இது அவங்க புரிஞ்சுக்கணும். அதனால நிச்சயமாக மோடி ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய துணிச்சலான முடிவு எடுத்திருக்கிறார். நம்ம ஸ்ரீடிவியில் இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் வந்த அன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தமே வேண்டாம், வக்ஃப் போர்டே கலைச்சிடலாம்னு சொன்னோம். அதுதான் சரியான முடிவா இருக்கும் என்று சொல்லி, இப்ப என்னன்னா அதே கருத்தை ஒருத்தர் சொல்லியிருக்கார். என்னன்னா,
இந்த வக்ஃப் போர்டுங்கிறதே வந்து கொள்ளையடிப்பதற்கான ஒரு நிர்வாக அமைப்பாக இருக்கிறதே தவிர உண்மையான ஏழை முஸ்லிம்களுக்கு அதனால் எந்த ஆதாயமும் இல்லை. அதனால கொரோனா காலத்துலலாம் எங்களுக்கு வக்ஃப்ல இருந்து என்ன எங்களுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட அவர் என்று சொல்லி சொல்லியிருக்க யாருன்னா ஜைனுலாப்தி சொல்லியிருக்கார். இப்போ பல பேர் முஸ்லிம்களே பல பேர் வந்து இப்போ புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால தமிழ்நாடு அரசு வந்து வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு நில மோசடிக்கு இந்த மாதிரி வழிவகுக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், முதலாக தமிழ்நாட்டில் திருச்செந்தூரி கிராமம் பத்தி நம்ம கேள்விப்பட்டோம். அந்த திருச்செந்தூர் ஏன் கவனத்துக்கு வந்ததுன்னா, ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் உட்பட அந்த கிராமம் முழுக்க வக்ஃப் போர்டு சொந்தம்னு சொன்னாங்க. அதே போல இன்னும் 6 கிராமங்கள், மொத்தம் 7 கிராமங்கள் திருச்சி மாவட்டத்தில் மட்டுமே முழுக்க முழுக்க வக்ஃப் போர்டு சொந்தமானது. இப்ப திமுகவுடைய ராஜா சொன்னார் பாராளுமன்றத்துல, நீங்க ஒரு தவறான தகவலை இங்க மக்களுக்கு சொல்றீங்க பாராளுமன்றத்துல, இதை நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் வந்து என்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்வேன்னாரு. இப்ப அந்த காட்டுக்கொள்ளை கிராமவாசிகளுக்கு அந்த ராசா என்ன சொல்ல போய் அவர் இப்ப காது கேட்காது. இப்ப அவர் திடீர்னு வந்து அப்பப்போ காது கேட்காது, அப்பப்போ கண்ணு தெரியாது அவருக்கு. இந்த நியூஸ் அவர் படிச்சாலும் கண்ணு தெரியாது. செலக்டிவ் அம்னீஷியாங்கிற மாதிரி செலக்டிவ் எல்லாமே டெஃப் எல்லாம் வச்சுக்கலாம். அதனால அப்படிதான் இருப்பார். அவர் கேட்டாலும் ஒன்று எஸ்கேப் ஆகி ஓடிடுவார், காது கேட்காத மாதிரி ஓடி போயிடுவார். அதனால இவங்கெல்லாம் ஒரு வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்க்கின்ற போர்வையிலே முஸ்லீம் வாக்கு வங்கி அரசியலை முஸ்லிம் உணர்வுகளை தூண்டிவிட்டு முஸ்லிம்களுக்கு தவறான தவறுகளை பரப்பி வாக்கு வங்கி அரசியல பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதே போல பாருங்க, 2014 மன்மோகன் சிங் ஆட்சி முடியக்கூடிய சமயத்துல 123 கவர்மெண்ட் லேண்ட் வந்து வக்ஃப் போர்டு சொந்தமான சொல்லி லெட்டர் போகுது வக்ஃப் போர்டுல இருந்து. உடனே மன்மோகன் சிங் என்ன பண்றாரு, வாக்கு வங்கி அரசியல் தான் இம்மிடியட்டா வந்து 6 நாள்ல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் லேண்ட் எல்லாத்தையும் வந்து வக்ஃப் போர்டு மாத்தி கொடுக்குறாங்க. அப்ப இது இவங்க ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் தான் பண்றாங்களே, உண்மையான முஸ்லீம் நலனுக்காக வக்ஃப் போர்டும் இல்லை, அதுக்காக இவங்களும் இல்லை. அதனால தமிழக அரசு இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கொடுக்குமா, இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு நில மோசடிக்கு ஆதரவாக செயல்படுமா என்பது நம்முடைய கேள்வி. இந்த கேள்வியோடு இந்து முன்னணிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா இந்துக்களுக்காக போராட, பரிந்து பேச, வாதாட இருக்கக்கூடிய ஒரே அமைப்பாக இந்து முன்னணி இருக்கிறது. அந்த கிராம மக்களுக்கு துணை இருக்கக்கூடிய இந்து முன்னணிக்கு அதற்காக முனைப்படுத்தக்கூடிய மகேஷ் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களும் வணக்கங்களும்.